கிராமத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா? உழவர்கள் இருப்பாங்க இல்லையா நிலத்துல. நெறைய பேர் வந்து அந்த ஊர விட்டு கிராமத்த விட்டு மாறிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மாறாத அங்கேயே வந்து இருந்துட்டு இருந்தார். அவரும் வந்து தினமும் வந்து அந்த அவருடைய நிலத்துக்கு போய் போய் வந்து அவருக்கான முடிஞ்ச விஷயம்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அந்த கிராம மக்கள்லாம் ஏன் இந்த மாரி கிராமத்த விட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கே சாபம் விட்ட மாரி ஆயிடுச்சு. நமக்கு பல காலமா மழை வரல. இதில எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? இந்த உழவு தொழில செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இவர பார்த்துட்டு அறிவுரை சொல்றேன்னு சொல்லிட்டோ, இல்ல சில பேர் திட்டிட்டோ அப்படியே வந்து போயிட்டே இருந்தாங்க. அவருக்கு வந்து பெருமாளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. "அப்படியா? அப்படி ஒருத்தர் இருக்காரா? எங்க காட்டு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பூலோகத்தில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறார். அவரும் ஆர்வமா வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கீழ வந்து குனிஞ்சு பார்த்துட்ருக்காரு. அப்ப பார்க்கும்போது ஆனா வந்து நமக்கு இன்னொன்னு ஒரு தொழில் தெரிஞ்சா தானே நான் போய் செய்ய முடியும். இப்ப மத்தவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசா இருக்கலாம். அவங்க வந்து இதுக்கப்புறம் வேற ஒரு புது தொழில் கத்துக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய நிலையில இருக்கலாம். ஆனா எனக்கும் வந்து வயசாயிட்டே இருக்கு. என்னாலயும் இப்ப இதுக்கப்புறம் வந்து புது தொழில கத்துக்கிட்டு எனக்கு வந்து செய்ய தெரியாது. எனக்கு பரம்பரையா தெரிஞ்ச ஒரே தொழில் இது ஒண்ணு தான். அவர் ஏதோ தேடுறாருன்னு வந்து மகாலட்சுமிக்கு வந்து புரிஞ்சிடுது. அவங்க எம்பெருமானே என்ன இப்படி அவசர அவசரமா பதட்டத்தோட தேடுறீங்க அப்படின்றா. அப்போ பெருமாள் வந்து ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவசர அவசரமா தேடி அவருடைய தலகாணிக்கு அடியில வந்து ஒளிச்சு வச்சிருந்த வலம்புரி சங்கு எடுத்து அவர் வந்து ஊதுறார். அதாவது அவங்களுக்கான ஒரு பர்ப்பஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பர்ப்பஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எந்த சூழலும், எந்த நேரமோ, எந்த ஒரு அமைப்பும் தேவையே கிடையாது. எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரே ஃபோக்கஸ்டா அந்த பர்ப்பஸ்லயே அவங்க வந்து இருந்து, அத வந்து செய்யறதுல தான் அவங்களுடைய முன்னேற்றம் ஆகட்டும், இல்ல சக்சஸ் ஆகட்டும், இல்ல ஒரு பெரிய ஒரு குரோத் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியில வந்து நம்ம பார்ப்போம். ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா? உழவர்கள் இருப்பாங்க இல்லையா நிலத்துல. நெறைய பேர் வந்து அந்த ஊர விட்டு கிராமத்த விட்டு மாறிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மாறாத அங்கேயே வந்து இருந்துட்டு இருந்தார். அவரும் வந்து தினமும் வந்து அந்த அவருடைய நிலத்துக்கு போய் போய் வந்து அவருக்கான முடிஞ்ச விஷயம்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அந்த கிராம மக்கள்லாம் வந்து சொன்னாங்க, "ஏன் இந்த மாரி கிராமத்த விட்டு போறாங்க?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அந்த கிராமத்துல ரொம்ப நாளா வந்து ரொம்ப வருடங்களா மழை இல்லாத இருந்தது. அப்ப மழை இல்லாத இருக்கும்போது வந்து உங்களுக்கே தெரியும்ல, மழை இல்லன்னா சரியான விளைச்சல் இருக்காது. அப்போ ஃபார்மர்ஸ்க்கு, உழவர்களுக்கெல்லாம் வந்து அந்த லேண்ட வந்து உழவுறதுக்கு சரியான வந்து இது இருக்காதுன்றதால, நெறைய பேர் அது வந்து நெறைய லேண்டு வந்து கரெக்டான இதில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறிட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வந்து விடாப்பிடியா வந்து மாறாம, அவருடைய நிலத்துல போயிட்டு அவர் ஏதோ இருக்கிறத வச்சு வந்து உழ அந்த உழவு இத வந்து பண்ணிட்டே இருந்தார். அப்போ அந்த சைடுல வந்து மக்களும் வந்து பார்த்துட்டு, "நீ என்ன முட்டாள்தனமா இங்கேயே இருக்கிற? வேற ஏதாவது ஒரு வேலைய பார்த்து போறதானே? இங்க வந்து ஏதோ நமக்கு வந்து இந்த கிராமத்துக்கே சாபம் விட்ட மாரி ஆயிடுச்சு. நமக்கு பல காலமா மழை வரல. இதில எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? இந்த உழவு தொழில செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இவர பார்த்துட்டு அறிவுரை சொல்றேன்னு சொல்லிட்டோ, இல்ல சில பேர் திட்டிட்டோ அப்படியே வந்து போயிட்டே இருந்தாங்க. இப்ப இதெல்லாம் வந்து இந்த பூமியில வந்து இந்த மாரி நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது, மேலோகத்துல வந்து நாரதர் முனிவர் வந்து பார்க்குறாரு. அவர பார்த்துட்டு, சரி இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து எம்பெருமான் கிட்ட கொண்டு போவோம். கிருஷ்ண பரமாத்மா இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு பெருமாள் கிட்ட போறார். அப்ப அவர் வந்து பெருமாள் கிட்ட போனோனே அந்த மாரி சொல்றாரு,
இந்த மாதிரி நாராயணா, நான் இந்த மாதிரி வந்து ஒரு சீன் வந்து இந்த மாதிரி பூலோகத்தில் நடந்துகிட்ருக்கு. அவங்க வந்து மழையே இல்லாத நிலத்துல வந்து உழவ முடியாத கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனால் எல்லாருமே அந்த ஊரை விட்டு போனாலும் ஒருத்தர் மட்டும் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விடாப்பிடியாக அங்கேயே இருக்கார். இந்த கதையை நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வந்து அவர் நாரதர் வந்து சொல்கிறார். அவருக்கு வந்து பெருமாளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. அப்படியா, அப்படி ஒருத்தர் இருக்காரா, எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பூலோகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறார். அவரும் ஆர்வமாக வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து குனிஞ்சு பார்த்துட்ருக்கார். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த சீனில் வந்து இந்த உழவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தில் வந்து ஏதோ ஒரு இந்த வீட்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து புல்லெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு ஏதோ வந்து குத்திக்கிட்டு அதை நிலத்தை வந்து ஏதாவது சரி செய்கிறதுக்குன்றது பார்த்துட்ருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி நிலம்லாம் வந்து காஞ்சி போய் தண்ணியே இல்லாத ரொம்ப வறண்டு போய் கிடக்குது. அது எதுக்குமே பிரயோஜனமே இல்லாத அளவில் வந்து அது வந்து ரொம்ப இதில் இருந்ததை வந்து பெருமாளும் பார்த்து ஆச்சரியத்தோடு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கார். அப்போ அந்த பக்கமாக போன அந்த கிராமத்து மக்களில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இந்த விவசாயிக்கிட்ட சொல்கிறாரு, ஏன்பா இந்த மாதிரி இங்கேருந்து கஷ்டப்பட்டுட்ருக்க, நீ இந்த தொழிலை விட்டுடலாம்ல, நீ போயிட்டு வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் இல்லையா, இங்கே தான் மழை இல்லாத நம்ம பூமியே வறண்டு போய் கிடக்குது, இந்த வறண்ட பூமியில் நம்ம எதை வந்து விளைவிக்க முடியும், அப்போ வந்து எதுவுமே செய்ய முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஆதங்கத்தோடு அந்த விவசாயிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பெருமாள் வந்து மேலோகத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கார், என்ன பதில் இவர் சொல்கிறாரு அப்படின்றதுக்கு. அப்போ அதுக்கு அந்த விவசாயி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்க தான் ஐயா, ஆனால் வந்து நமக்கு இன்னொன்று ஒரு தொழில் தெரிஞ்சால் தானே நான் போய் செய்ய முடியும். இப்போ மற்றவங்களுக்குலாம் வந்து சின்ன வயசாக இருக்கலாம், அவங்க வந்து இதுக்கப்புறம் வேறு ஒரு புது தொழில் கற்றுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஆனால் எனக்கும் வந்து வயசாகிட்டே இருக்குது, என்னாலையும் இப்போ இதுக்கப்புறம் வந்து புது தொழிலை கற்றுக்கிட்டு எனக்கு வந்து செய்ய தெரியாது. எனக்கு பரம்பரையாக தெரிஞ்ச ஒரே தொழில் இது ஒன்று தான். இது எனக்கு இதை விட்டு நான் எதையும் புதுசாக கற்றுக்கிட்டு செய்ய இப்போவும் முடியாது. அதனால் எனக்கு என்ன தெரியுதோ அதிலே நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழறதுக்கு நான் வந்து மழை பெய்யுன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்றைக்கி நான் செய்கிறத விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காலமாக நான் இதை செய்யலை அப்படின்னா நான் வந்து இந்த தொழிலும் செய்ய தெரியாத மறந்து போயிடும். இதுவுமே எனக்கு வந்து மனசில் வந்து ஞாபகமே இருக்காது. அதனால தான் நான் தினமும் இங்கே வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி வந்து அந்த நண்பருக்கு வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்கிறார். இதை கேட்ட உடனே பெருமாளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அறக்க அவர் பக்கத்தில் வந்து எதையோ வந்து தேட ஆரம்பிக்கிறார். அவர் ஏதோ தேடுறாருன்னு வந்து மகாலட்சுமிக்கு வந்து புரிஞ்சிடுது. அவங்க வந்து பெருமாளுடைய பாதத்திலே தானே உட்காந்துருப்பாங்க மகாலட்சுமி. அவங்களுக்கு புரிஞ்சிடுது. அவங்க வந்து கேட்குறாங்க, எம்பெருமானை என்ன இப்படி அவசரமாக பதட்டத்தோடு தேடுறீங்க அப்படின்றா. அப்போ பெருமாள் வந்து ஒரு நிமிஷம் இரு, நீ என்னை இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவசரமாக தேடி அவருடைய தலகாணிக்கு அடியில் வந்து ஒளிச்சு வச்சுருந்த வலம்புரி சங்கு எடுத்து அவர் வந்து ஊதுறார். அவர் ஊதுன அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா மழை வந்து கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே மழை கொட்ட ஆரம்பித்தோடனே அந்த பூமியே வந்து நல்ல விளைச்சல் பூமியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னே அந்த ஊர் மக்கள்லாம் போனவங்க எல்லாமே திரும்பவும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவருக்கும் இந்த நிலத்தை வந்து உழவு செய்கிறதுக்கும் வந்து இந்த பூமி மாறினதில் ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த விவசாயம் அந்த ஆனந்த குதூகலத்தில் அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு, மழை வந்துடுச்சு அப்படின்னு. இதை பார்த்த ஆச்சரியத்தில் வந்து மேலே மகாலட்சுமியும் நாரதரும் வந்து பார்த்து பெருமாளை வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. என்ன நடந்தது, நீங்கள் வந்து கதையை தானே பார்த்துட்டு இருந்தீங்க, எதுக்காக இப்போ வந்து வலம்புரி சங்கம் எடுத்து அவ்வளோ வீராப்பாக வந்து ஊதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்டோடனே அவர் வந்து பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விவசாயி சொன்ன பதிலை கேட்டிங்க இல்லையா, 2 பேரும் தானே கூட இருந்தீங்க கேட்டிங்களே, அவர் என்ன சொன்னார், தனக்கு தெரிஞ்ச அந்த தொழிலை வந்து ஒரே தொழில் தான், அதை நம்ம செய்யலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னா காலப்போக்கில் அது மறந்து போயிடும் அப்படின்னாரு. நான் ஊதுனது வந்து எனக்கு ஞாபகம் இருக்கான்றதுக்காக நான் ஊதுனேன், அது வந்து மழை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த கதையை வந்து முடிப்பார். இதில் என்ன கருத்து அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த விஷயம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க, இதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு போகவே கூடாது. அதாவது இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன், இந்த சூழல் அமையட்டும், நான் அப்போ வந்து இதை பண்ணிக்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு அமையட்டும், அப்போ தான் நான் அதை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம கேள்விப்படும் போதெல்லாம் அந்த மாதிரி சொல்லும் போது அது அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாத அந்த இதை வந்து சக்தியை வந்து குறைச்சிக்கிறதோ இல்லை அதை வந்து அவங்க மறக்கிற சூழ்நிலையோ வந்து அமைஞ்சிடும் அப்படின்றதுக்கு தான் அந்த
அந்த ப்ரொகாஸ்டினேஷனை செய்யாத இருக்கணும். அதாவது அவங்களுக்கான ஒரு பர்பஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பர்பஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த சூழலும் எந்த நேரமோ எந்த ஒரு அமைப்பும் தேவையே கிடையாது. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரே ஃபோக்கஸ்டாக அந்த பர்பஸ்லேயே அவங்க வந்து இருந்து அதை வந்து செய்கிறதுல தான் அவங்களுடைய முன்னேற்றம் ஆகட்டும், இல்லை சக்ஸஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய ஒரு க்ரோத் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்து வந்து கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கான ஸ்டோரிஸ் வேணும், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னும் ஒரு நல்ல கதையில் அடுத்தபடியாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி. நன்றி, வணக்கம். எங்கே போனார் அவருங்க? 10 நிமிஷம் ஆகலையா? ஆச்சு.